சிதம்பரம் அவர்களை அனிச்சை செயலாக நான் எப்போது பேசினாலும் தொலைபேசியில் உரையாடினாலும் அமைச்சர் அவர்களே என்று விழிப்பது என் வாடிக்கையாகிவிட்டது. அது என்னை அறியாமலே என் நான் உச்சரிக்கிற சொல்லாக, என் மரியாதையின் அடையாளமாக அவருக்கு அமைந்து விட்டது. ஒரு நாள் எண்ணி பார்த்தேன், இப்போது அவர் அமைச்சர் இல்லையே, அமைச்சர் அவர்களே என்று விழிக்கிறோமே, அதை அவர் தவறாக எடுத்துக்கொள்ள மாட்டாரா என்று நான் கருதி கொண்டு என்னை நானே சமாதானப்படுத்திக் கொண்டேன். பதவியில் இருந்தால் அவர் இந்த நாட்டின் நிதியமைச்சர், பதவியில் இல்லாவிட்டால் இந்த நாட்டின் மதியமைச்சர். அதனால் எந்த நிலையிலும் அவர் அமைச்சராகவே விளங்கத்தக்கவர் என்ற உண்மையை உணர்ந்து என்னை நானே சமாதானப்படுத்திக் கொண்டேன். நண்பர்களே, இதோ இங்கு வெளியிடப்படுகிற 2 நூல்கள், ஃபைட்டிங் இன்காம்பிட்டன்ட் கவர்னன்ஸ், கவர்மெண்ட் என்றிருந்தால் அது வேறு, கவர்னன்ஸ் என்று தேர்ந்து சொற்களை போட்டிருக்கிறார். இன்னொரு நூல் த டார்க்கஸ்ட் இயர், தமிழில் சொன்னால் இருண்ட ஆண்டு என்று சொல்லலாம், அல்லது தமிழில் பழக்கமான களப்பிரர் காலத்துக்கு தமிழில் சொல்லப்படுகிற ஓர் அடைமொழி இருண்ட காலம் என்பது. அந்த அன்று களப்பிரர் காலம், இது இன்னொரு இருண்ட ஆண்டு என்று சொல்வதை விட அதையே காலத்தின் இடம்பெயர்த்து இருண்ட காலம் என்று மொழிபெயர்க்கலாம். இந்த 2 நூல்களையும் இவர் எழுதியிருப்பது எதை காட்டுகிறது என்று சொன்னால், அவரது அலங்காரத்தை அல்ல, அவரது கட்டுரை வன்மையை அல்ல, கலை பயில் திறத்தை அல்ல, அவரது வாசிப்பு அனுபவத்தை அல்ல, அவரது ஆங்கில புலமையை அல்ல, தன் இருப்பை காட்டுக் கொள்வதற்கான ஏற்பாடு அல்ல, 130 கோடி மக்கள் மீது அவர் கொண்டிருக்கிற அக்கறை என்று சொல்கிறேன். இவர்களை மீட்டெடுக்க வேண்டுமே, காப்பாற்ற வேண்டுமே, இவர்களுக்கு நன்மை செய்தாக வேண்டுமே, என் அறிவு தரத்தை இந்த மண்ணுக்கு நான் பயன்படுத்த வேண்டுமே என்ற ஆசையின் விளைவு, அக்கறையின் விளைவு, நேர்மையின் விளைவு, வேட்கையின் விளைவு என்று சொல்லுவேன் இந்த நூல்களை. கட்டுரை எழுதுவது என்பது அவ்வளவு சுலபம் அல்ல தோழர்களே. என்னை பொறுத்தவரையில் கதை எழுதுவது எளிது, கவிதை எழுதுவது எளிதினும் எளிது, பாட்டு எழுதுவது மெட்டு இல்லை என்றால் மிக எளிது, மெட்டு இருந்தால் கடிதினும் கடிது. கட்டுரை எழுதுவது அரிதினும் அரிது, பெரிதினும் பெரிது, வலிதினும் வலிது என்று சொல்வேன். கற்பனைக்கு இடமில்லை. அந்த சொற்களை பிறழ இட்டு விட்டால் முழு பொறுப்பு கட்டுரையாளன் தலையில் வந்து விழுந்துவிடும். உண்மைக்கு மிக மிக நெருக்கமாக அல்லது உண்மையாகவே அந்த கட்டுரை இல்லை என்றால் பொது வெளியில் அது புறந்தள்ளப்படும். அதனால் கட்டுரை எழுதுவதற்கு பேரறிவு வேண்டும், பெரும் பொறுப்பு வேண்டும், மொழியின் ஆளுமை வேண்டும், சொற்களின் சுத்தம் வேண்டும், அதை மீண்டும் மீண்டும் கட்டி அமைக்கக்கூடிய, திருத்தக்கூடிய தெளிவு வேண்டும். அந்த தெளிவு பெற்ற மிகச்சிறந்த எழுத்தாளராக நான் ப. சிதம்பரம் அவர்களை கருதுகிறேன். இது எழுதுவது அவ்வளவு சுலபம் அல்ல. ஏனென்றால் தரவுகளை தேர்ந்தெடுப்பது என்பது அவ்வளவு எளிதல்ல. அந்த தரவுகள் போன நூற்றாண்டாக இருக்கும், ஒரு உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பாக இருக்கும், நாடாளுமன்றத்தின் ஒரு விவாதமாக இருக்கும், நேற்று இந்த உலகத்தை புரட்டி போட்டுக் கொண்டிருக்கிற கொரோனாவாக இருக்கும், அல்லது இன்று தென்னாப்பிரிக்காவில் கண்டறியப்பட்டு உலக சுகாதார அமைப்புகளால் ஒமிக்ரான் என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிற புதிய இந்த அச்சு நுண்ணுயிரியாக இருக்கக்கூடும். இன்றைக்கு பாருங்கள், இத்தனை கட்டுரை எழுதியிருக்கிறார். இந்த ஒமிக்ரான் என்று நேற்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிற அந்த கிருமியை பற்றி
வெகு விரைவில் ஒரு ஆராய்ச்சி கட்டுரையை அவர் எழுதுவார். அதற்குரிய ஆற்றலும் அவருக்கு உண்டு என்பதை நான் அறிவேன். இவருடைய திறமை என்ன தெரியுமா தோழர்களே? இத்தனை பெரிய பேராற்றல் கொண்ட ஒரு ஆளுமையை நாம் தமிழகத்தின் சார்பில் இந்தியாவுக்கு கொடுத்திருக்கிறோம் என்பது தமிழர்கள் பெற்ற பெருமை என்று நான் கருத வேண்டும். சுதந்திர இந்தியாவில் அறிவின் தெற்கு அடையாளங்களாக நாடாளுமன்றத்தில், அமைச்சரவையில், பொதுவெளியில், கட்டுரை உலகில், கவிதை உலகில் பல பேரை நாம் பார்த்திருக்கிறோம். இந்த 20-30 ஆண்டுகளாக நாங்கள் பார்க்கிற மிகப்பெரிய வீழ்ச்சி என்ன தெரியுமா? என்னை பார்த்து ஒருவரை கேட்டார்கள், என்ன பஞ்சம் எதிர்காலத்தில் வரும்? உணவு பஞ்சமா, தண்ணீர் பஞ்சமா, என்ன பஞ்சம் வரும்? நான் கேட்டேன் அவர்களை திருப்பி, எனக்கு ஒரே ஒரு பஞ்சத்தின் மீதுதான் நம்பிக்கை இருக்கிறது. என்ன? எதிர்காலத்தில் இந்தியாவில் நேரப்போவது பெரிய மனித பஞ்சம் என்று சொன்னேன். நான் சொல்வதை ரொம்ப யோசிச்சு பாருங்கள், வீட்டுக்கு சென்று கூட யோசித்து பாருங்கள். ஒரு பெரிய மனித பஞ்சம் இந்த நூற்றாண்டில் இந்தியாவுக்கு நேரப்போகிறது. அதை ஈடு செய்யக்கூடிய எங்கள் அறிவின் அடையாளமாக இந்த உயரமான மனிதர், வேட்டி கட்டிய தமிழர் நமக்கெல்லாம் அங்கே இருக்கிறார். ஹார்வர்டில் பொருளாதாரம் படித்த ஒரு ஆளுமை உண்டா? சட்டத்தையும் தேர்ந்து கரை கண்ட ஒரு ஆளுமை உண்டா? இருக்கலாம், அது கூட இருக்கலாம். அவர் இந்தியாவின் நிதியமைச்சராக இருப்பது உண்டா? இருந்திருக்கலாம். 8 முறை இந்தியாவின் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்த அறிஞன் பெருமகன் ஒருவர் உண்டா? அவர்தான். எல்லாவற்றையும் விட ஒரு வேட்டி கட்டிய தமிழன், தமிழை போல் ஆங்கிலத்தையும், ஆங்கிலத்தை போல் தமிழையும் தன் 10 விரல்களில் பந்தாடி கொண்டிருக்கிற ஒரு பெருமகன் இவர்தான் என்றால் அது மிக இல்லை. இந்த நூலை நான் புரட்டி பார்க்கிற போது என் சிற்றறிவுக்கு எட்டிய வரையில் நான் ஆச்சரியப்பட்ட விஷயங்கள். உள்ளிருக்கும் உள்ளடக்கங்களை தேர்வது அவ்வளவு எளிதல்ல. சட்டம் குறித்து, நீதி குறித்து, பாதுகாப்பு குறித்து, தீவிரவாதம் குறித்து, இந்த நாட்டை அச்சுறுத்துகிற ஜனநாயக வீழ்ச்சி குறித்து, காஷ்மீர் குறித்து, உலக நாடுகள் குறித்து, இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி குறித்து அத்தனையை பற்றியும் தன்னுடைய விரல் நுனியில் வைத்திருக்கிற இந்த செய்திகளால் இன்னொருவரால் மறுக்க முடியாத ஆதாரங்களை வைத்து எழுதியிருக்கிறார் நம்முடைய சிதம்பரம் அவர்கள். இந்த கட்டுரைக்காக காத்திருக்கிறவர்கள் எத்தனை பேர் என்பது நம் கண்ணுக்கு தெரியாத தோழர்களே. இந்த கட்டுரைகளை உங்கள் நண்பர்கள் படிப்பதை விட உங்கள் எதிரிகள் படிப்பதுதான் அதிகமாக இருக்கும் என்று நான் அனுமானிக்கிறேன். அவர்கள்தான் காத்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். ஒரு கட்டுரை, ஒரு கவிதை மொழிபெயர்க்கப்படலாம், கட்டுரை ஒரு நாவல் மொழிபெயர்க்கப்படலாம். ஒரு பொருளாதார கட்டுரைகள், இந்த நாட்டை மேம்படுத்துகிற அறிவு சிந்தனைகள் வெளிவருகிற போதே 10 மொழிகளில் வெளிவந்திருக்கிற ஒரே ஒரு எழுத்து பி. சிதம்பரம் அவர்களின் எழுத்து என்பதை நான் இந்த மண்ணுக்கு பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் தலைப்புகள் வைக்கிறார் பாருங்க. உங்க தலைப்புகளில் எல்லாம் கவிதை பூசப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த கவிதை அதீத கற்பனைகளில் விளைந்தவை அல்ல. மிகையற்ற கற்பனைகளில், பொருள் பொதிந்த இயல்புகளில் அந்த கட்டுரை தலைப்புகள் அமைந்திருக்கின்றன. நாட் ஸ்டேட், ஜஸ்ட் ரியல் எஸ்டேட். நாட் ஸ்டேட், ஜஸ்ட் ரியல் எஸ்டேட். வாண்ட் மேனேஜர்ஸ், நாட் வாட்ச்மேன். இந்த தலைப்பு கதை சொல்லுது. தலைப்பு நமக்கு கதை சொல்லணும். நான் சின்ன வயசுல ஒரு ஆங்கில படம் பார்த்திருக்கேன். அந்த தலைப்பு wind cannot read, காற்றுக்கு படிக்க தெரியாது. இது அந்த தலைப்பு. அதை பார்த்துட்டா எப்படி வச்சிருக்கா தலைப்பு. wind cannot read, காற்றுக்கு படிக்க தெரியாது. எப்படி டைட்டில் போடுறான், ஒவ்வொரு பூங்காவா காட்டிட்டு இருக்கான். அந்த பூங்காக்கள்ல ஒரு அறிவிப்பு பலகை, don't pluck the flowers, பூக்களை பறிக்காதீர்கள்னு காட்டிக்கிட்டே போறான். கொஞ்ச நேரத்துல வேகமா ஒரு காத்து அடிக்குது. அடிச்ச காத்து மரங்களின் மலர்கள்,
செடிகளின் மலர்கள், கொடிகளின் மலர்கள், அத்தனை மலர்களையும் தரையில் வீழ்த்திவிட்டு போய்விடுகிறது. டைட்டில் போடுறான், wind cannot read அப்படின்னு. அந்த தலைப்பு கவிதை சொல்லும், அது கதை சொல்லும். இந்த தலைப்புகள் பூரா want managers not just watchmen, grief, anger, but no wisdom. இது ரொம்ப அழகான ஒரு கட்டுரை, நீங்க எல்லாரும் படிச்சு பார்க்கணும். தமிழிலும் வரப்போகிறது. ஆங்கிலம் அறிந்தவர்கள் ஆங்கிலத்தில் படிக்கலாம், ஆங்கிலம் கொஞ்சம் பின்தங்கி இருப்பவர்கள் வெகு விரைவில் தமிழில் படிக்கலாம். அந்த கட்டுரையின் தலைப்பை பார்த்து நான் ஒரு சில மணி நேரங்கள் அந்த தலைப்பிலே இருந்துட்டேன். The small G government has failed the big G government. The small G government has failed the big G government. இது ஒரு தலைப்பு. இது என்ன ஸ்மால் G government, பிக் G government என்ன என்று உள்ளே சென்று பாருங்கள். இதுல ஒரு அழகான விஷயம் சொல்லியிருக்காரு. ஒரு இந்தியாவின் உள்துறை அமைச்சராக இருந்தவர், இந்தியாவின் நிதியமைச்சராக இருந்தவர், இந்த நாட்டையே தன் உள்ளங்கைகளில் வைத்து உருட்டி பார்த்து கொண்டே இருக்கிறவர், கழிவு நீர் தொட்டி கழிவு செய்து இறந்து போனவர் எத்தனை பேர் தெரியுமா? அதுக்கு என்ன தீர்வுன்னு கேட்கிறார். அவர் ஒரு பெரிய ராஜ குடும்பத்தில் பிறந்தவர், இறக்கும் போதே வெள்ளி கரண்டியோடு வளர்ந்தவர், வாழ்ந்தவர். ஆனால் அவர் சிந்தனையெல்லாம் அடித்தட்டு மக்களை பற்றி, வீழ்த்தப்பட்டவர்களை பற்றி, வீழ்ந்து கிடக்கிறவர்களை பற்றி அவர் சொல்றார். எப்படி ஒரு சொல்றார், ஒரு கேட்கிறாரு, முசாஃபர்பூர்ல வந்துட்டு பீகார்ல ஒரு ஊரு, அந்த ஊர்ல 77 குழந்தைகள் இறந்து போயிடுறாங்க. மருத்துவமனைக்கு போய் பார்த்தா குழந்தைகளுக்கான மருத்துவ பிரிவே இல்லை. இது இப்போ 5-6 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிரிவே இல்லை. உள்ள போய் பார்த்தா மருத்துவர்கள் இல்லை, மருந்துகள் இல்லை. என்னப்பா? இந்த இடத்துக்கு போனா கழிவுநீர் தொட்டிய சுத்தம் செய்கிற 7 தொழிலாளிகள் மூச்சு திணறி இறந்திருக்கிறார்கள். டெல்லியில் ஒரு நாளைக்கு 4 பேர் சாலை விபத்தில் சாகிறார்கள். இத பூரா பட்டியல் எடுக்கிறாரு. எடுத்துட்டு கேட்கிறாரு, கேள்வி, எங்கயா பிரச்சனை? இந்தியால பணம் இருக்கு, நிர்வாகம் இருக்கு, சிஸ்டம் இருக்கு, எங்கயா பிரச்சனை கேட்கிறாரு. there is a big gap சொல்றார் between intention and implementation. இந்த ஒரு வார்த்தை, இந்த ஒரு சென்டென்ஸ் தான் இந்தியாவை தலைகீழா புரட்டி போடுகிற ஒரு வாக்கியம். இந்தியாவுக்கு உரை எழுத வேண்டிய வாக்கியம் இது. ஒவ்வொரு அரசு அதிகாரியும் தன் டேபிள்ல ஒட்டி வைத்துக் கொள்ள வேண்டிய வாக்கியம். சொல்ல போனால் ஒவ்வொருவரும் தன் நெற்றியில் ஒட்டி கொள்ள வேண்டிய வாக்கியம். there is a big gap between intention and implementation. இத சொல்லி இந்த கேப்பை எப்படி சரி பண்றது? யார் செய்வது? இந்த கேள்வியை கேட்டுவிட்டு அந்த கட்டுரையை முடிக்கிறார். இப்படி நூற்றுக்கணக்கான மேற்கோள்களை நான் காட்டிக்கொண்டே போகலாம். இந்த டார்க்கஸ்ட் இயர் என்ற புத்தகத்துல ரொம்ப அழகான ஒரு விஷயம் வச்சிருக்காரு, மும்மொழி கொள்கையை பத்தி. வெங்கடேசன் மீது எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. ஏனென்றால் வெங்கடேசன் அடிப்படையில் ஒரு மார்க்சிய சிந்தனையாளன், வெங்கடேசன் அடிப்படையில் ஒரு சமூக போராளி, அதற்கு மேல் வெங்கடேசன் ஆழ கற்ற படைக்க தெரிந்த ஒரு படைப்பாளி. ஒரு படைப்பாளியாக இருக்கிறவர் எங்கள் ஜாதியிலும், எங்கள் ஜாதியில் இருக்கிறவர் ஒரு நாடாளுமன்றத்திலும் இருக்கிறான் என்கிற போது எனக்கு இவரை போன்ற இளைஞர்களை நாளை இந்த உலகம் வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற நம்பிக்கையும் வேணவாவும் விளைகின்றது. பழக்க வேண்டும். நீங்க அந்த கட்டுரையை படிக்கணும். படிச்சிருப்பீங்க. நீங்க படிக்கிற அந்த கட்டுரையை மும்மொழி கொள்கையை பற்றி எழுதுறார். எப்படி நியாயம்? வடக்க மும்மொழி கொள்கை, தெற்கே மும்மொழி கொள்கை, எப்படி நியாயம்னு கேட்கிறார். வடக்க 3 மொழி. இந்தி படிக்கிற ஒரு மாணவன் அவன் உடனே தனக்கு ரொம்ப கிட்ட இருக்கிற சான்ஸ்கிரிட் எடுத்துக்கிறான். சான்ஸ்கிரிட் வேற, அது வேற இல்ல, ரெண்டும் ஒரு கிளை மொழிகள் தான். ஒரு மராத்தி தாய்மொழி எடுத்துக்கிறான், இந்தியை எடுத்துக்கிறான், இந்திக்கு ரொம்ப நெருக்கமான சமஸ்கிருதத்தை எடுத்துக்கிறான். அவங்களுக்கு ஒரு 5-6 மொழிக்காரனுக்கு அப்படி வசதி இருக்கு.
அவன் ஒரு மொழி படிச்சாலே 3 மொழி படிச்சது மாதிரி. நீங்க தமிழ்நாட்டில் ஒருவன் தமிழ் படித்துட்டு ஆங்கிலம் படித்துட்டு 3வது மொழி ஒன்று எடுத்து படிக்கிறோம். என்ன சுமை? சிதம்பரம் ஐயா கேட்கிற இந்த கேள்விக்கு இந்திய நாடாளுமன்றம் பதில் சொல்ல வேண்டும். அவர் எங்கிருந்து கேட்டாலும் எனக்கு பதில் சொல்ல வேண்டும். இந்த குரலை, இவர் குரலை வாங்கி தமிழ்நாடு ஒலிக்க வேண்டும். ஒரு குரல் தான உலக குரலா மாறுது. ஒரு குரல் தான. உலக தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள் என்ற ஒரு குரல் தான் உலக குரலாக ஒலித்தது. சிதம்பரம் அவர்களின் குரல் தமிழ்நாட்டின் குரலாக, இந்தியாவின் குரலாக, ஒட்டுமொத்த சமுதாயத்தின் குரலாக ஒலிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த 2 நூல்களை பற்றி பேச நான் சொன்னேன். நான் நிறைய குறிப்பெடுத்து வைத்திருந்தேன். வெங்கடேசன் பார்த்துவிட்டு ஐயோ இவ்வளவு குறிப்பா என்று சொன்னார். நான் சொன்னேன் அதெல்லாம் மனக்குறிப்புகள் மட்டும்தான். மேடையில் சில விஷயத்தை தொட்டு காட்ட வேண்டும். இதனுடைய வெளியீட்டு விழா இன்னும் நாம் ஒரு 3 அறிவுஜீவிகள் மட்டும் இதனுடைய தமிழையும் ஆங்கிலத்தையும் நாம் பேச வேண்டும். அவர் நம்ம கூட இருக்கிறாரோ இல்லையோ, ஆனால் இந்த மேடையில் அவர் இருக்கிறாரோ இல்லையோ, ஒரு 3 அறிவுஜீவிகள் இந்த கருத்துக்களை எல்லாம் தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு பரப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அத்தனை பேரும் தமிழில் வந்தோன்னு வாங்கி எல்லாரும் படியுங்க. என் அன்னை சௌந்தரா கைலாசம் அவர்களின் திருப்பெயரில் வழங்கப்படுகிற இந்த விருதுக்கு நான் வழங்கியது குறித்து நான் பெருமை அடைகிறேன். என்னுடைய 19 வயதில் அந்த அம்மையாரை முருகனுடைய இல்லத்தில் சந்தித்த பொழுது நான் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டேன். அந்த அம்மையார் பெயரில் நிர்மாணிக்கப்படுகிற ஒரு விருதை நானே ஒரு மேடையில் வழங்குவேன். அதை அவருடைய அருமை மருமகரே வழங்க செய்வார் என்று எனக்கு தெரியவில்லை. நான் வணங்கிய சீமாட்டி, வணங்கிய பெருமாட்டி ஒரு ஜமீன் குடும்பத்தில் பிறந்து குறைந்த கல்வி கற்று நிறைந்த புலமை பெற்று கவிபாடும் பெற்றி பெற்று தன்னுடைய அறிவை திறத்தை இந்த மண்ணுக்கு பந்தி வைத்து தமிழ்நாட்டினுடைய இலக்கிய பறவைகளுக்கெல்லாம் வேடந்தாங்கலாக தன் வீட்டை வைத்து அந்த அம்மையார் ஆற்றிய தமிழ் தொண்டுக்கு அவருடைய மகன்களில் ஒருவர் என்கிற முறையில் நான் வணங்குகிறேன். அந்த அம்மையார் இங்கிருந்து வணங்குகிறேன். அவர் எங்கள் மீது எனக்கு அப்ப முகவரி கிடையாது, முகம் கிடையாது. நான் பச்சையப்பன் கல்லூரி மாணவன், அவ்வளவுதான். அந்த அம்மாவோட பேசிக்கிட்டு இருப்பேன். அவர் ஒரு அமைச்சரோடு என்ன பேசுவாரோ, ஒரு அறிஞர் பெருமகனோடு என்ன பேசுவாரோ, ஒரு ஆன்மீகவாதியோடு என்ன பேசுவாரோ, அதையே என்னையும் மதித்து பேசியதுதான் அந்த அம்மையாரை நான் வணங்க காரணம். எனக்கும் இவ்வளவு மதிப்பா? என்னையும் பொறுப்படுத்துகிறீர்களே தாயே, என் சென்னை அன்னை என்று அந்த அம்மையாரை பற்றி ஒரு கவிதை எழுதி காட்டிய போது அவர்களின் கண்களின் ஓரம் ஈரமானது. அந்த அம்மையாரை, குறைந்த கல்வியோடு தன் கரம் பிடித்த அம்மையாரை இவ்வளவு பெரிய உயரத்துக்கு இட்டு சென்ற உச்ச நீதிமன்றத்தின் நீதியரசர் கைலாசம் அவர்களைத்தான் நான் கையெடுத்து கும்பிட வேண்டும். அந்த பெருமகன் கொடுத்த விடுதலையும், அந்த பெருமகன் கொடுத்த சுதந்திரமும், அந்த பெருமகன் கொடுத்த ஊக்கமும் இந்த அம்மையாரை இத்தனை பெரிய உயரத்துக்கு கொண்டு வந்தன. அந்த அம்மா கவிக்குயில் என்று தமிழ்நாட்டில் போற்றப்பட்டார். அந்த பட்டம் சாதாரண பட்டமல்ல தோழர்கள். வடநாட்டில் கவிக்குயில் என்றால் சரோஜினி நாயுடுவை குறிக்கும். தென்னாட்டில் கவிக்குயில் என்றால் சௌந்தரா கைலாசம் ஒருவரை மட்டும்தான் குறிக்கும். ஔவையார் என்றும், ஆதிவந்தியார் என்றும், வெள்ளி வீதியார் என்றும், மாரோக்கத்து நப்பசலை என்றும், பொன்முடி என்றும் சங்க இலக்கியத்தில் பாடப்பட்டு வந்த பெரிய பட்டியல் உள்ள பெண்குலத்து கூட்டத்தில் இடக்காலத்தில் அற்றுப்போய்விட்டது. பிறகு 7ஆம் நூற்றாண்டில் ஆண்டாள் என்ற ஒரு பெருமாட்டியை தவிர தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கவிக்குயிலை யாரும் காணவில்லை. ஆண்டாளுக்கு பிறகு, பெரிய வெற்றிடமான பிறகு தமிழ்நாட்டில் கவிக்குயில் என்று அறியப்பட்டவர் எங்கள் வணக்கத்துக்குரிய அன்னையார் சௌந்தரா கைலாசம் அவர்கள்தான். அந்த கவிக்குயில் சரோஜினி நாயுடு விடுதலை செய்யப்பட்டார் எரவாடா சிறையில் இருந்து. நாளைக்கு நீங்க வீட்டுக்கு போலாம். அந்த அம்மா சொன்னாங்க, நான் போக மாட்டேன். என்னம்மா, விடுதலைக்காக எல்லோரும் இயங்குகிறார்கள், எப்போது விடுதலை கிடைக்கும் என்று மன்றாடுகிறார்கள். நீங்கள் விடுதலை என்று அறிவிக்கப்பட்டதும் போக மாட்டேன், இங்கே இருப்பீர்கள். ஏன்? நான் இங்கே கொடி விடர்த்திருக்கிறேன், பூக்கொடி. அதில் நானே நீர் வார்க்கிறேன், நானே வளர்க்கிறேன். அது இப்பவோ பிறகோ மொட்டுவிடும் என்று இருக்கிறது.
அது முதலில் மொட்டு விடட்டும், பிறகு அந்த மொட்டு சட்டென்று மலரட்டும், அதன் வாசத்தை நுகர்ந்துவிட்டு அதன் புலகாங்கிதத்தை நான் அனுபவித்துவிட்டு காற்றோடு அது என்ன பேசுகிறது என்று கேட்டுவிட்டு சூரியனோடு அது என்ன சம்பாஷிக்கிறது என்பதை உற்று கேட்டுவிட்டு நான் இன்னும் சில நாட்கள் கழித்து வெளியேறுகிறேன். என் பூக்கொடி பூ பூக்கிற வரைக்கும் நான் விடுதலையாக மாட்டேன் என்று சொன்னவர் கவிக்குயில் எர்ரவாடா சிறையில் இருந்து சரோஜினி நாயுடு. இவங்க வீட்டு முருகனடியில் ஒரு நாகலிங்க மரம் இருக்கிறது. என் சகோதரர் சடைவேலுவை பார்க்கிற போதெல்லாம் அந்த மரத்தை தேடுவேன். அந்த நாகலிங்க மரம் மிக உயரம். உயரத்துக்கு போன அந்த மரம் பூ பூத்து தரையில் சிதறும். அந்த நாகலிங்க பூ மேல அந்த அம்மாவுக்கு உயிர். கார் போகும், ஒரு பூ விழுந்த நிறுத்திடுவாங்க. காரை நிறுத்திட்டு கீழே இறங்கி அந்த பூவை உள்ளங்கையில வச்சு இதில் என்னென்ன அழகு இருக்கிறது, இதற்கு என்ன ஆன்மீக குணம், இதற்கு என்ன மருத்துவ குணம், இதன் அழகியல் வர்ணம் இப்படி எல்லாவற்றையும் ரசித்து விட்டு பிறகுதான் காருக்கு போவாங்க. அப்பதான் நினைச்சுக்கிட்டேன், அந்த கவிக்குயிலுக்கும் இந்த கவிக்குயிலுக்கும் இப்படித்தான் இயற்கையில் உறவு இருந்திருக்கிறது என்று நான் கொண்டாடினேன். அந்த அம்மா சொன்ன ஒரு விஷயம் தமிழ்நாடே கொண்டாடிடுச்சு. மாப்போசியை பத்தி ஒண்ணு சொல்லிட்டாங்க. சிலம்பு செல்வர் மாப்போசி மீசை நரைச்சிருச்சு, கருப்பு மீசை வச்சிருந்த மீசை நரைச்சிருச்சு. மீசை நரைத்தவுடன் ஏன் மீசை நரைத்தது என்பதை தற்குறிப்பேற்றமாக சொன்னார் சௌந்தர கைலாசம் அவர்கள். இந்த தற்குறிப்பேற்றம் என்பது இயற்கையாக நிகழும் ஒரு நிகழ்வின் மீது படைப்பாளன் அல்லது கவிஞன் தன் குறிப்பை ஏற்றி சொல்வது தற்குறிப்பேற்றம். அண்ணா சொன்னார், கடல் நீர் ஏன் உப்பாக இருக்கிறது? காரணம், சொந்த நாட்டில் பிழைக்க வழியில்லாமல் வெளிநாட்டுக்கு சென்ற தமிழர்கள் அழுது அழுது வடித்த கண்ணீர் தான் காரணம். இது அண்ணாவின் தற்குறிப்பேற்றம். திருபானந்த வாரியாரின் தற்குறிப்பேற்றம் உண்டு உண்டு. ராமனை ராமச்சந்திரன் சொல்றது தப்பு இல்லையா? ஏன்? அவன் ரகுவம்சத்துக்காரன். ரகு என்றால் சூரியன், சூரிய வம்சத்திலே பிறந்தவன் ராமச்சந்திரன். அவன் எப்படி ராம சூரியன் என்று அழைக்கப்படாமல் ராமச்சந்திரன் என்று அழைக்கப்படுகிறான்? வாரியாரை பார்த்து கேட்டாங்க. வாரியார் சொன்னாங்க, காரணம் இருக்கு. சூரியனுக்கு களங்கமில்லை, சந்திரனுக்கு ஒரு களங்கம் இருக்கிறது. வாலியை மறைந்து நின்று அம்பெய்து கொள்வதனால் வரக்கூடிய களங்கம் வந்து சேரும் என்பதனால் ராம சூரியன் என்று அழைக்காமல் ராமச்சந்திரன் என்று அழைத்தார்கள் என்று திருவானந்த வாரியார் சொன்னதை இந்த நாடு கைதட்டி கொண்டாடி கூத்தடித்தது. அது ஒரு தற்குறிப்பேற்றம். சௌந்தராம்மா சொன்னாங்க, இந்த மீசை ஏன் நிறைச்சிருக்கு மாப்போசிக்கு? அவரு தமிழ் தேன் குடத்தை சுமந்து சுமந்து செல்வதனால் அது தழும்பி தழும்பி மீசையில் பட்டு மீசை நரைத்து விட்டதுன்னு சொன்னாங்க. தமிழ் உலகம் இன்னைக்கு வரைக்கும் மறக்கவில்லை. இப்படியெல்லாம் எல்லோரோடும், எல்லா தலைவர்களோடும், எல்லா அறிஞர்களோடும் தொடர்புடைய அந்த பெருமாட்டி போதுமான அளவுக்கு கொண்டாடப்படவில்லை என்ற குறை எனக்கு இருந்தது. ஆனால் அவருடைய திருமகனாக வந்து வாய்த்த மருமகன் இந்த நாட்டின் அறிவுஜீவி கொழுந்து அவர் தன் எழுத்தை நேசித்தது போலவே தன் மாமியார் சௌந்தரா கைலாசனை நேசித்திருக்கிறார். மாமியார் என்பதற்காக அல்ல, மாமியார் பெண் கொடுத்துட்டாங்க பாருங்க, மாமியார் என்பதற்காக அல்ல, ஆனால் தமிழை தூக்கி சுவந்த தமிழ் பெரும் மூதாட்டி என்றுதான் அவரை கொண்டாடுகிறார். அவர் பெயரால் வழங்கப்படுகிற விருது சுப்பரபாரதி மணியனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. சுப்பரபாரதி மணியன் உங்கள் எழுத்தை நான் வாசித்து பார்த்தேன், அந்நியர்கள் என்ற நாவலை படித்து பார்த்தேன். ஒரு நகரம் சிதைவது, ஒரு நகரத்தின் புறம் எப்படி சிதைகிறது, அகம் எப்படி சிதைகிறது, ஒடிசாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு திருப்பூருக்கு வாழ வந்த ஒரு பெண்ணின் வாழ்வியல் மாற்றங்கள் என்ன என்பது குறித்தெல்லாம் அவர் அழகாக பதிவு செய்திருக்கிறார். சூழலியல் மாற்றங்கள், சுற்றுச்சூழல், வாழ்வியல் மாற்றம், நகரமயமாதலின் துயரங்கள் எல்லாவற்றையும் ஒரு கதையாக, ஒரு நாவலாக சுப்பரபாரதி மனிதன் படைத்திருக்கிறார். இந்த விருது உங்களுக்கு ஊக்கம் தரும். ஏனென்றால் தமிழ் கவிதைகளையும் தமிழ் எழுத்துக்களையும் நேசிக்கிறவர் விருது உங்களுக்கு வந்திருக்கிறது. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், இவர் அமைச்சர் வேலை பார்க்கிறாரா, பட்ஜெட் தயாரிக்கிறாரா, படிச்சுக்கிட்டே இருக்காரா? பாரதி அவர்கள் ஒரு புத்தகம் கொடுத்தார்கள் சூடாமணியை பத்தி.
இந்திய இலக்கிய சிற்பிகள் வரிசையில் வந்திருக்கு. சூடாமணி நீங்க படிச்சிருக்கீங்களான்னு கேட்கிறாங்க அவரை, அந்த அம்மா இவரை. ஓ படிச்சிருக்கேன், அவருடைய 4ஆம் ஆசிரமம் கதை என்னால மறக்க முடியாது, என்னால மறக்க முடியாதுங்கிறார். இவர் இப்ப சொல்றாரு, நேற்று இமயம் என்ற ஒரு எழுத்தாளர் சாகித்ய அகாடமி விருது பெற்றவர், அவர் கொரோனாவில் இறந்து போன ஒரு 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 பாடியை பத்திய ஒரு கதை, அது கதையை படிச்சுட்டு சொல்றாரு, எங்க நீங்க படிக்கிற நீங்க அவசியம். அந்த தலைப்பே பிரமாதம், கவர்மெண்ட் பிணம், கவர்மெண்ட் பிணம், இது தலைப்பு, நீங்க படிக்கன்னு சொல்றாரு. நம்ம கூட படிக்க முடியல, இவர் எவ்வளவு வேலை பார்த்துட்டு எல்லாத்தையும் படிக்க என்று பார்க்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி, இந்த விழாவுக்கு வந்ததை நான் பெருமையாக கருதுகிறேன். பெருமக்களே, நான் நன்றி சொல்வதும் பாராட்டுவதும் இந்த மேடையில் இருக்கிற பெருமக்களுக்கு அல்ல, பரிசு பெற்றவர்களுக்கு அல்ல, இந்த சபையை நிறைத்திருக்கிற உங்களுக்கு. நான் எதிர்பார்க்கவில்லை. அதாவது இலக்கிய கூட்டங்களுக்கு அழைப்பு விட்டால் மழை வந்து விடுமோ என்று காரணம் காட்டி பல பேர் தவிர்த்து விடுவார்கள். ஆனால் மழையில் சென்னை மிதந்து கொண்டிருக்கிற போது அந்த மழை எங்களை என்ன செய்யும்? நாங்கள் தமிழ் மழையில் நனைய வந்திருக்கிறோம், தமிழால் எங்களுக்கு லாபம் தான் என்று நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அந்த மழையை விட நீங்கள் மேம்பட்டவர்கள். ஏனென்றால் அது சொல்லும் வராது, சொல்லாமலும் வரும். நீங்கள் சொல்லி வந்தவர்கள், சொன்ன நேரத்துக்கு வந்தவர்கள். உங்களால் தமிழ் வாழும், எழுத்து வாழ்க, எங்கள் சிதம்பரம் அவர்கள் வாழ்க, தமிழ் பயின்றவர்கள் வாழ்க, தமிழுக்கு துணை இருக்கும் தமிழர்கள் வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.